அனைவருக்கும் வணக்கம். இது சங்கிலியன் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் செய்தியாளர் எஸ். கலாதேவன். இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள். பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள். ரணிலுக்கு எதிராக வழக்கு, விரைவில் குற்றப்பத்திரிகை. சமஷ்டி ஆட்சி முறைக்கு கனடா பூர்ண ஆதரவு. திருகோணமலை சட்டவிரோத கட்டுமானம், 4 பிக்குகள் உட்பட 10 பேருக்கு பிப்ரவரி 2 வரை விளக்கமறியல். தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து கிவில்ஓயா திட்டத்தை முற்றாக முறியடிப்போம். முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் செயலாளர் சமன் ஏக்கநாயகவுக்கு பிப்ரவரி 11 வரை விளக்கமறியல். அடிப்படை உரிமை மனு தாக்கல், விரைவில் நீதிமன்றில் கோட்டா நிறுத்தப்படுவார். இனி விரிவான செய்திகள். சங்கிலியன் பார்வையாளர்களுக்கு வணக்கம். எமது இந்த சேனலிற்கு முதல் முறையாக வருபவர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் பெயர் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். ரணிலுக்கு எதிராக வழக்கு, விரைவில் குற்றப்பத்திரிகை. லண்டன் பயணம் உத்தியோகபூர்வமானதல்ல எனவும் நீதிமன்றில் தெரிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் சர்ச்சைக்குரிய இங்கிலாந்து விஜயம் தொடர்பான விசாரணைகளை 1 மாதத்தில் நிறைவு செய்து மார்ச் மாதத்தில் மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வதற்கும் அது தொடர்பான குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டமா அதிபர் திணைக்களத்தால் கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிரான வழக்கு விசாரணை நேற்று புதன்கிழமை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பிரிசால் நீதிமன்றத்தில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெறும் வழக்கு விசாரணை எதிர்வரும் 29ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற சமஷ்டி ஆட்சி முறைக்கு கனடா பூர்ண ஆதரவு. தமிழரசு கட்சி தலைவர்களிடம் அந்நாட்டு தூதுவர் உறுதி. சமஷ்டி ஆட்சி முறையை இலங்கையில் உருவாக்கப்பட வேண்டும் என்ற இலங்கை தமிழரசு கட்சியின் நிலைப்பாட்டுக்கு கனடா ஆதரவளிக்கும் கனடா தூதுவர் இசபெல்லா மார்டின் உறுதியளித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் மற்றும் பொதுச் செயலாளர் MA சுமந்திரனை தூதுவர் யாழ்ப்பாணத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு தொடர்பில் கருத்து தெரிவித்த போதே சுமந்திரன் இதனை தெரிவித்தார். திருகோணமலை சட்டவிரோத கட்டுமானம், 4 பிக்குகள் உட்பட 10 பேருக்கும் பிப்ரவரி 2 வரை விளக்கமறியல். திருகோணமலை கடற்கரையில் சட்டவிரோத கட்டுமானம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 4 பௌத்த பிக்குகள் உட்பட 10 பேருக்கும் எதிர்வரும் 2ஆம் தேதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளதுடன் போலீசாரினால் 8 குற்றங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகையும் நேற்று புதன்கிழமை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. திருகோணமலை டச்பே கடற்கரை பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சட்டவிரோத கட்டுமானம் மற்றும் சர்ச்சைக்குரிய புத்தர் சிலை தொடர்பான வழக்கு நேற்று திருகோணமலை நீதிமன்ற நீதிபதி MSM சம்ஸ்தீன் முன்னிலையில் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதன்போதே நீதிபதி குறித்த 10 பேருக்கும் எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி வரை விளக்கமறியலில் நீடித்து உத்தரவிட்டுள்ளார். தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து கிவில்ஓயா திட்டத்தை முற்றாக முறியடிப்போம். தமிழ் தேசிய கட்சிகளுடன் இணைந்து கிவில்ஓயா திட்டத்தை முறியடிப்போம் என ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் அரசியல் பீடம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் அரசியல் குழு கடந்த செவ்வாய்க்கிழமை காலை மெய்நிகர் மூலமாக கூடிய போது இந்த விடயம் தொடர்பில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் செயலாளர் சமன் ஏக்கநாயகவுக்கு பிப்ரவரி 11 வரை விளக்கமறியல். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தொடர்புடைய வழக்கில் சந்தேக நபரான முன்னாள் ஜனாதிபதி செயலாளர் சமன் ஏக்கநாயக கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தால் எதிர்வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி வரை விளக்கமறியல் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் இங்கிலாந்து விஜயம் தொடர்பாக நேற்று புதன்கிழமை கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையில் ஆஜரான நிலையிலே சமன் ஏக்கநாயகவுக்கு விளக்கமறியல் விதிக்கப்பட்டுள்ளது. அடிப்படை உரிமை மனு தாக்கல், விரைவில் நீதிமன்றில் கோட்டா நிறுத்தப்படுவார். 2022ஆம் ஆண்டு மே மாதம் 9ஆம் தேதி அறகலிய போராட்டத்தை தொடர்ந்து இடம்பெற்ற வன்முறைகளின் போது வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டமைக்காக சட்டவிரோதமான முறையில் இழப்பீடு பெற்ற முன்னாள் அமைச்சர்களிடமிருந்து அந்த பணத்தை மீளப் பெறுமாறு கோரி அடிப்படை உரிமை மனு ஒன்றை தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உள்ளிட்டோருக்கு இது தொடர்பான அறிவித்தல் அனுப்புமாறு உயர் நீதிமன்றத்தில் நேற்று மனுதாரர் தரப்பு சட்டத்தணிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டது. இதன்படி முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, முன்னாள் பாதுகாப்பு
செயலாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் கமல் குணரத்ன, முன்னாள் போலீஸ் மா அதிபர் CD விக்ரமரத்ன மற்றும் முன்னாள் கடற்படை தளபதி நிசாந்த உலுக்குத்தேன ஆகியோருக்கு இந்த அறிவித்தலை அனுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இத்துடன் இன்றைய இலங்கையின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் ஒரு பிரதான செய்தியின் ஊடாக சந்திக்கும் வரை அன்பு வணக்கம்.